அதிமுக பிரச்சார கூட்டத்தில் ஏற்கனவே 2 பேர் உயிரிழந்ததை பொருட்படுத்தாத ஜெயலலிதாவின் செயலால் மேலும் 2 உயிரிழந்திருப்பதாக திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டினார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் உள்ள மரப்பாலம் பகுதியில் மக்கள் தேமுதிக வேட்பாளர் சந்திரகுமார் உள்ளிட்ட கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து திமுக எம்பி கனிமொழி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், முதல்வரின் ஹெலிகாப்டர் எங்கே இறங்க முடிகிறதோ அங்கேயே பிரச்சார கூட்டம் நடத்தப்படுவதாக குற்றம் சாட்டினார். பிரச்சார கூட்டத்தில் வெயிலையும் பொருட்படுத்தாது மக்களை அமர வைப்பது ஒரு வகையான ஆணவ தீண்டாமை என்றும் அவர் விமர்சித்தார். மக்களின் உயிரோடு விளையாடுவது எந்த வகையிலும் நியாயமில்லை என்றும் கூறிய அவர், கடுமையான வெயில் மக்களை வாட்டி வதைக்கும் என்பது ஜெயலலிதாவுக்கு தெரியாதா என்றும் கேள்வி எழுப்பினார். 2 பேர் உயிர் போனது வெயில்ல பல மணி நேரம் காக்க வைக்கப்பட்டு 2 பேர் உயிரிழந்தார்கள். காவலுக்கு இருந்த போலீஸ்காரங்க எல்லாம் மயங்கி விழுந்தார்கள். அப்பவாவது ஒரு முதலமைச்சருக்கு மனிதாபிமானம் இருக்கும், இதை நிறுத்துவாங்கன்னு நினைச்சா இல்ல, நிறுத்தல. இன்றும் சேலத்துல வாக்கு கேட்க போன நேரத்துல இன்னொருவர், பச்சை அண்ணன் என்ற ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி இருக்கக்கூடியவர் தான் ஜெயலலிதா அவர்கள். காவலுக்கு இருந்த ஒரு எஸ்ஐ, கற்பகம் என்ற எஸ்ஐ உயிருக்கு போராடியபடி ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். தாய்க்கு தெரியாதா மக்களுக்கு என்ன வேணும் என்று கேட்கிறாங்களே ஜெயலலிதா, இதுவா ஒரு தாய் செய்யக்கூடிய காரியம்?